திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் என தொடு நோய் தொடரினே மூன கலல் தொள்ளே தெளிவேன். கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமர்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடியையும் பிரார்த்தித்து, உலக மக்கள் எல்லோரும் சேமமாக வாழ நல்லைக்கந்தனுடைய அருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 21ஆம் நாள் 6/8/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளையும் வெற்றிகளையும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதிலும் எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ள அற்புதமான நாள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கின்ற நாள். சிவன் ஆலயங்களிலே இந்த பிரதோஷ காலத்திலே சாயங்காலத்திலே நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் உற்சவங்களில் நாம் கலந்து கொள்வது, நந்தியம்பெருமானத்தில் நடைபெறுகின்றதாகிய விசேஷமான அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து, அங்கே நந்தியம்பெருமானத்திலே இருந்து பலமாக வந்து கோமுகை வரை வந்து மீண்டும் இடமாக நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் அங்கிருந்து பலமாக இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சண வழிபாடு என்கின்ற சிறப்போடு கூடியதாகவும், இந்த வழிபாடு அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆலகால விஷம் தோன்றிய பொழுது செய்வதறியாது தேவர்கள் அங்கும் இங்கும் ஓடினார்களாம். அந்த பக்கம் போனால் இல்லை ஆலகால விஷம், இந்த பக்கம் போனால் அசுரர்கள் கூட்டம் என்று அந்த ஓடித்திரிந்த வகையிலே தான் பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் அங்கிமிங்குமாக வந்து செய்கின்ற வழிபாடு சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த வழிபாட்டிலும் கலந்து அங்கு காப்பரிசி நிவேதனமாக வைத்திருப்பார்கள். பச்சை அரிசியை ஊற வைத்து பாசிப்பயிறு கலந்து சர்க்கரை வெல்லம் போட்டு அதனை காப்பரிசி என்று அங்கே நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்து கொள்வார்கள். இவ்வாறு இந்த பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகளிலே நந்தியம்பெருமானத்திலே அந்த தீபாராதனை செய்யப்படுகின்ற பொழுது நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற வகையிலே பிரார்த்தனை செய்வது ஐதீகமாக இந்த வழிபாடுகள் செய்து நாமும் இறையருளை பூரணமாக பெறுவதோடு, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னை ஸ்ரீ வரலட்சுமியினுடைய விரத பூஜை வழிபாடுகள், வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய வரலட்சுமியினுடைய விசேஷ பூஜை வழிபாடுகள் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே
45வது ஆண்டாக நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு. இந்த வரலட்சுமி பூஜை வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் சாஸ்தாபுரத்திலே தொடர்ச்சியாக பல நூற்றுக்கணக்கான கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் அக்கிர தேவதைகளும் கலந்து செய்கின்ற இந்த பூஜை இது ஆரம்ப காலம் முதற்கொண்டே அதிகாலையிலே சூரிய உதயத்தோடு இந்த பூஜைகள் ஆரம்பமாகி இது சிறப்பான கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, சுவாசினி பூஜை, சூரிய பூஜை, கோமாதா பூஜை என்று தம்பதிகள் பூஜை என்று சிறப்பாக அந்த பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற தம்பதிகளுக்கு வேஷ்டி சேலைகள், சுமங்கலிகளுக்கு சேலைகள், கன்னி பெண்களுக்கு பட்டுப்பாவாடைகள், குழந்தைகளுக்கு பட்டுப்பாவாடைகள் இவையெல்லாம் சாஸ்தாபடத்தினாலே தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய ஒரு உன்னதமான விரத வழிபாடு பூஜை இந்த வரலட்சுமி விரதம். அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்திலே இது சிறப்பாக இந்த 45வது ஆண்டாகவும் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு. கொழும்பு தலைநகரிலே விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் அதிகாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகி 10:30 மணிக்குள் நிறைவு பெறுகின்ற சிறப்போடு கூடியது. அனைவரும் கலந்து இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சூப்பர். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஒருமுறை இயேசுவினுடைய சீடர்களிடம் ஒரு தகப்பன் தன்னுடைய சிறுவனை மகனை கூட்டிக் கொண்டு வருகின்றார். பேய் பிடித்ததினாலே அவன் துன்புற்று கொண்டிருந்தான் என்பதை இந்த சீடர்களுக்கு சொன்ன இந்த தகப்பன், இந்த சீடர்கள் புதுமை ஆற்றுவார்கள், இந்த அசுத்தாவியை விரட்டி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இந்த சீடர்களால் முடியவில்லை. அப்பொழுது அந்த தகப்பன் இயேசுவிடம் இந்த சிறுவனை கொண்டு சென்றதும் ஒரு நொடியிலே அந்த பேயை துரத்தி விடுகின்றார் இயேசு. பின்பு இந்த சீடர்கள் தங்களால் முடியவில்லையே என்று வெட்கி நாணி தலை குனிந்து நின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்றார், உங்களுடைய விசுவாசம் போதாது என்று. புதுமை ஆற்றுவதற்கு, ஆண்டவருடைய வல்ல செயல்களை நாங்கள் இந்த உலகத்திலே காண்பதற்கும் ஆற்றுவதற்கும் இறைவனிலே எங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த இறைவனிலே நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை, அந்த இறைவனுடைய வல்லமையை நாங்கள் எங்களுக்குள் வரவேற்று அந்த வல்லமையை நாங்கள் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாக மாறுவோம். இந்த இயேசு சீடர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிப்பார்கள், சொல்லிக் கொடுப்பார்கள், பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆற்றலிலே வளர்வதற்கு அவர்கள் உறுதுணையாக பக்கபலமாக இருப்பார்கள். ஆனால் இடையிடையே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு பிள்ளைகள் அவர்களுக்கு ஞாபக சக்தி காணாது போதாது, அல்லது அவர்களுடைய ஆற்றலிலே அவர்கள் வலிமை பெற்றவர்களாக அவர்கள் உயர்வதற்கு இன்னும் இடம் இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் முறையிடுகின்றோம். நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய பிள்ளைகளிலே, வருங்கால சந்ததியிலே இடம் பெறுவதில்லை என்று நாங்கள் கலங்குகின்றோம். இப்படித்தான் இயேசுவும் தம்முடைய சீடர்களை உருவாக்கி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய விசுவாசம் இன்னும் போதாது என்பதை இந்த புதுமையாற்ற முடியாத இந்த நிகழ்விலே கண்டுகொள்கின்றார். அதை அவர்களுக்கு அறியப்படுத்துகின்றார். இவ்வாறு நாங்கள் எதிர்பார்க்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அமைய அவர்கள் வளராவிட்டால்
அல்லது அவர்களுடைய ஆற்றல் திறமைகளிலே அவர்கள் இன்னும் தங்களை எண்பிக்க முடியாது இருந்தால் நாங்கள் அவர்களை மேலும் மேலும் தட்டி கொடுக்க வேண்டும். அவர்களை நாங்கள் உங்களால் முடியாது என்று சொல்லி தட்டி கழிக்கக்கூடாது. அவர்களை அசட்டை செய்யக்கூடாது. அவர்களுக்கு ஊக்கமளிப்பதை விடுத்து அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது. இவ்வாறு எங்களுடைய எதிர்பார்ப்பும் நிஜமான வாழ்வும் எங்களுடைய வாழ்விலே ஒரு இடைவெளி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தவர்களை நாங்கள் தட்டி கொடுப்பதற்கு அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுகின்ற அதே வேளையிலே, அவர்கள் இன்னும் வளர வேண்டும் என்று கூறுகின்ற அதே வேளையிலே, நாங்கள் அவர்கள் வளருவதற்கு, அவர்கள் முன்னேறுவதற்கு, அவர்கள் இறை நம்பிக்கையுள்ளவர்களாக உருவாகுவதற்கு நாங்கள் இன்னும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், ஊக்கமளிக்க வேண்டும். இயேசு தம்முடைய சீடர்களை அவர் கோபித்து அவர்களை ஏசினாலும், அவர்களுடைய பிழையை சுட்டி காட்டினாலும் அவர்களை தள்ளி வைக்கவில்லை. அவர்களால் இயலாது என்று அவர்களை தள்ளி வைக்கவில்லை. மாறாக எங்களோடு வாழுகின்ற, குறிப்பாக எங்களிலே தங்கி இருக்கின்ற பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்களை நாங்கள் அவர்களுடைய குறைகளை, இயலாமைகளை சுட்டி காட்டினாலும் நாங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து அவர்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கு நாங்கள் வழி சமைத்து கொடுக்க வேண்டும். ஆமென். அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள், உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.